ஜூலை 20, 1981 அமெரிக்கால இருக்கிற எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்ல நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வெறும் 24 வயசான டேவிட் ஆலன் கெர்வின் தன்னோட ஃப்ரெண்டோட எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குக்கு போயிருக்காரு. அங்க செலஸ்டின் போல்னு ஒரு கொதிக்கிற நீரூற்று, அதோட டெம்பரேச்சர் மட்டும் கிட்டத்தட்ட 200 டிகிரிக்கு மேல. அப்போ டேவிட் கூட இருந்த ஃப்ரெண்டோட நாய் மியூசிக் தவறி அந்த கொதிக்கிற நீரூற்றுல விழுந்துடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாரும் டேய் உள்ள போகாத, ரொம்ப ஆபத்துன்னு கத்தி சொன்னாங்க. ஆனா டேவிட் யார் பேச்சும் கேட்காம அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. நாய் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி டேவிடும் அந்த தண்ணில இருந்து வெளியே வர ரொம்ப போராடினாரு. அந்த காட்சியை நேர்ல பார்த்தவங்க டேவிடோட தோல் பேப்பர் மாதிரி மிதந்துச்சுன்னு, கண்ணு வெளியே முகம்ல இருந்து ஆவி வந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அவரை வெளியே இழுத்துட்டாங்க. வெளியே வந்ததும் டேவிட், நான் செஞ்சது முட்டாள்தனம், நான் எவ்வளவு மோசமா இருக்கேன்னு புலம்பிருக்காரு. ஆம்புலன்ஸ் வந்தது, ஆனா 24 மணி நேரத்துல மரணத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா அவரோட உடம்பு 3rd டிகிரி பர்ன் ஆயிருக்கு. சீக்கிரமா ரொம்ப வலியோட இறந்திருக்காரு. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, அந்த நாயும் இறந்துடுச்சு. இந்த இடத்துல டேவிடோட அவசரம், யார் பேச்சும் கேட்காம அவர் எதுவும் யோசிக்காம பண்ண அந்த ஒரு செயல் அவர் வாழ்க்கையே எடுத்துருச்சு. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி தான் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்றோம். ஆனா நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விளைவு இருக்கும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. கூல் அண்ட் காமா இருங்க. அப்புறம் நேச்சுரல் பிளேஸ்க்குலாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய போர்ட்ல என்ன எழுதிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப் ரொம்ப முக்கியம்.